மத்திய அரசின் சார்பில் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள தேசிய நிதி ஆணையத்திடம் தமிழ் நாட்டிற்கு வழங்க வேண்டிய மத்திய அரசினுடைய வரி தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தை நிதி ஆணையத்தினுடைய தலைவரிடம் இன்று வழங்கியிருக்கிறோம். நிதி வழங்குவதில் தமிழகத்திற்கு மத்திய அரசு முழுமையான அந்த நிதியை வழங்காமல் தமிழகத்திற்கான நிதி வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதாவது 1957ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு மத்திய அரசினுடைய நிதியாக 8.4% வழங்கப்பட்டது. பிறகு 4.9% இப்பொழுது குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்திற்கு 3.57 லட்சம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வரி தொகையில் 50% வரியை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். இதன் மூலமாக கல்வி, விவசாயம், சுகாதாரம் உள்ளிட்ட மிக முக்கியமான துறையினுடைய வளர்ச்சிகளுக்கு அது உதவியாக இருக்கும். அதேபோன்று செஸ் போன்ற வரிகள் மத்திய அரசு விதித்தால் அதிலும் தமிழகத்திற்கான உரிய பங்கை வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழங்கிய கடிதத்தை மத்திய அரசினுடைய நிதி ஆணையத்தினுடைய தலைவரிடம் வழங்கியிருக்கிறேன். ஒரே ஒரு காப்பி இருக்குது.